ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 10th சயின்ஸ் மெட்டீரியல், அதாவது இங்கிலீஷ் மீடியம்க்கு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? 10th சயின்ஸ் அப்படின்னும்போது நம்மளுக்கு என்னென்னலாம் படிக்கணும், அதாவது இந்த பப்ளிக்குக்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின், ஆஃபனா கேட்ட ஒரு கொஷின். அதாவது உங்களுக்கு எல்லாமே இதில் வராது. லைக் ஏதாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதாவது இந்த லெசன்ல இந்த கொஷின்ஸை வந்து நீங்க கண்டிப்பா படிச்சு இருந்திருக்கணும். ஓகேவா? இந்த கொஷின்ஸ்லாம் நீங்க படிக்காம இந்த லெசனை முடிக்க கூடாது. அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதுவும் இல்லாம லேட் ப்ளூமர்ஸ்க்குமே வந்து இது ஒரு ஈஸியான ஒரு பிடிஎஃபா இருக்க போது. இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லானதா இருக்க போகுது. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து கீவேர்ட்ஸா இருக்கும். ஓகேவா? அதாவது நம்மளுக்கு எப்பவுமே வந்து கொஞ்சம் நம்ம லிட்டில் லென்த்தியா எழுதினாதான் கிடைக்கும் இல்லையா? இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக் உங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்துடும். இதுதான் அப்படின்ற மாதிரியான உங்களுக்கு கண்டென்ட் இருக்கும். நம்ம வந்து அது நம்ம தான் லென்த் பண்ணிக்கணும். ஓகேவா? லைக் நம்ம புக்ல இருக்கிறது, அதுல மார்க் பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும். நம்ம மார்க் பண்ணியிருக்க ஆன்சர்ஸ்ல இந்த கீவேர்ட்ஸ்லாம் இருக்கான்றத ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதாவது நீங்க வேற ஆன்சர்ஸ் படிக்க போறேன் அப்படின்றவங்க என்ன பண்ணுங்க, நம்ம வந்து நம்ம கொடுத்துருக்க பிடிஎஃப்ல இருக்க அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெசன் 1. லெசன் 1 பொறுத்த வரைக்கும் லாஸ் ஆஃப் மோஷன். இதுல வந்து எல்லா கொஷின்ஸுமே நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகாது. ஓகேவா? இந்த கொஷின்ஸ்லாம் படிக்காம இந்த லெசனை முடிக்க கூடாது. ஸோ அப்போ என்னவா இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஷினை தான் இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? நீங்க படிச்ச கொஷின்ஸ்ல இதுல இருக்க கொஷின் எல்லாம் இருக்கான்றத ஒன்ஸ் செக் பண்ணுங்க. ஓகேவா? செக் பண்ணதுக்கு அப்புறமா இது இல்ல, நீங்க படிச்சது ஏதாவது இதுல இல்ல அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணிக்கணும், அதை வந்து நம்ம படிச்சுக்கணும். ஓகேவா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம படிச்சிருக்க கொஷின்ஸ் வந்து இதுல இருக்கா, அதாவது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஓகேவா? இப்போ எக்ஸாம் இன்னும் 2 days அப்படின்னா நம்ம வந்து நல்லா படிச்சிருப்போம். அந்த படிச்ச கொஷின்ஸ்ல இதெல்லாம் இருக்கா, நம்ம படிச்சதுல இவங்க கொடுக்குற கொஷின்ஸ்லாம் இருக்கா, அதாவது இதை தாண்டியும் நீங்க நிறைய படிச்சிருந்திருக்கலாம். ஓகேவா? ஆனா நாங்க கொடுக்க போற இந்த கொஷின்ஸை வந்து நீங்க படிச்சதுல இருக்கா அந்த லிஸ்ட்லன்றது செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உடனே போய் படிச்சிருங்க. ஏன்னா இப்ப நம்ம சொல்ல போறது எல்லாமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கொஷின். ஓகேவா? இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு என்னென்ன பர்பஸா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம படிச்சதெல்லாம் இது இருக்கான்னு இது பண்ண போறோம். இன்னொன்னு என்னன்னா, இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து அதாவது கீ பாயிண்ட்ஸா உங்களுக்கு யூஸ் ஆக போகுது. இந்த கீ பாயிண்ட்ஸ் இந்த இந்த கொஸ்டினா இந்த கொஸ்டின்ல இந்த கீ பாயிண்ட்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்ப இந்த கொஸ்டினுக்கு இந்த கீ பாயிண்ட்ஸ்லாம் நம்ம படிச்ச ஆன்சர்ஸ்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த 2 இதுவும் வந்து நீங்க இதுல பாத்துக்கணும். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ் ஆஃப் மோஷன். லாஸ் ஆஃப் மோஷன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ். ஷார்ட் ஆன்சர்ஸ்ல அவங்க ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டா உங்களுக்கு யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபைன் இனர்ஷியா, கிவ் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன். இனர்ஷியானா என்ன, அதனோட கிளாசிஃபிகேஷன். இதுதான் வந்து இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், இனர்ஷியானா என்ன அப்படின்றத ஒரு ஒரு 2 to 3 லைன்ஸா வந்து நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்களோட டைப்ஸ் என்ன அப்படின்ற, அதாவது மோஸ்ட்லி 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு ஓகேவா இருக்கும். 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா வந்து நம்ம கொஞ்சம் லென்த்தா எழுதுறதுக்கு நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? இப்போ இதுல என்ன அப்படி இருக்கு, என்ன இனர்ஷியானா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the property of a body to resist any change in its state of rest or motion influenced by an external unbalanced force. அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸால நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் என்ன, இனர்ஷியா அப்படின்றது நம்மளுக்கு இதுல இருந்து தெரிய வருது. அந்த இனர்ஷியால நம்மளுக்கு என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. அப்ப அதனோட கிளாசிபிகேஷன் யார் யாரு, இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஓகேவா? இந்த 3, அதாவது இந்த வீடியோவை நம்ம பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து நம்ம படிச்சிடணும். இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து இது எல்லாமே வந்து நம்ம ஒரு மிட்டமா இருக்கட்டும், குவார்டர்லியா இருக்கட்டும், இப்போ நீங்க ஹாஃப் இயர்லிக்கு இப்போ நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க. இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் இது எல்லாமே வந்து நம்ம கான்ஸ்டன்டா படிச்சுட்டே இருக்க ஒரு கொஷின்ஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா, இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது நீங்க படிச்ச லெசன்ஸா இருக்க பட்சத்துல அது எல்லாத்தையும் நீங்க இப்பவே ரிவிஷன் பண்ணிடணும். ஓகேவா? இதெல்லாம் நம்ம கேட்குறோம்ல, கேட்டு அப்பவே வந்து இது ரிவிஷன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு லைட்டா எக்ஸாமுக்கு முன்னாடி போகும்போது ஒரு கிளான்ஸ் பார்த்தா போதும். ஓகேவா?
ஸ்ட்ரெச்சாக உட்காந்து படிக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் இந்த வீடியோக்கு அப்புறம் படிச்சுக்கலாம். இப்போ வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கான சில லெசன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும் போதே வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு கொஷினும் வந்து நம்ம ஆன்சர்ஸோட தான் நம்ம இப்போ ரீட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதனால இது உங்களுக்கு வந்து படிச்சு, அதாவது இந்த வீடியோ பார்க்கறது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லெசன்ஸுமே வந்து உங்களால் ரிவிஷன் பண்ணிக்க உங்களால் முடியும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் லெசனில் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஆன்சர் டிஃபைன் இனர்ஷியானா என்ன, அதனோட கிளாசிஃபிகேஷன்றது ஒரு கொஷின், அதை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாசிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் அப்ளிகேஷனை வச்சு அக்கார்டிங், அதான் அதோட அப்ளிகேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணணும், அவங்களோட டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கணும். அப்படி பார்க்கும் போது நம்மளுக்கு வராங்கன்னா 2 பேர் வந்தாங்க, லைக் பேரலல் ஃபோர்ஸ், அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். இது 2 ஃபோர்ஸ் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட் டிஃப்ரென்ஷியேட்ல வந்து இன்னொரு 2 பாயிண்ட்டுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம புக்லேயே வந்து நம்மளுக்கு இருக்கும் இல்லையா, இன்னும் கொஞ்சம் 2 இது ஆட் பண்ணி இங்க வந்து யூனிட் கிலோகிராம், யூனிட் நியூட்டன்றது இட்ஸ் யூனிட்ஸ், அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சென்டென்ஸா மேக் பண்ணி எழுதணும். ஓகேவா? அதுல வந்து இப்போ ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க, மாஸ்ன்னும் போது குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் இன் பாடி, இது வந்து வெயிட் அப்படின்னும் போது கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆன் எர்த். இது வந்து இவங்களுக்கான டெஃபைனேஷன். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூனிட், இவங்களோட யூனிட் வந்து கிலோகிராம், இவங்களோட யூனிட் வந்து நியூட்டன். இது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, இது வெக்டார் குவான்டிட்டி. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன, டிஃபைன் மொமெண்ட் ஆஃப் கப்பல். மொமெண்ட் ஆஃப் கப்பல் அப்படின்றது என்ன, மொமெண்ட் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். இதுக்கான ஒரு ஈக்குவேஷனும் இங்க இருக்கு. F1 into D1 is equal to F2 into D2. ஓகேவா? இதை பார்த்து முடிச்சுக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்க 2 மார்க்ஸை ரிவிஷன் பண்ணிட்டோம். அதாவது 2 மார்க்ஸ் இன் த சென்ஸ் ஃபுல்லாக கிடையாது, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸை வந்து நம்ம ரிவிஷன் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் இன் டீடைல் கொஷனுக்கு போறோம். இதுல வந்து உங்களுக்கு இவ்வளோதான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இனர்ஷியா ஆஃப் மோஷன்ன்றது நம்மளுக்கு இங்க ஒரே லைன்ல வந்துருச்சு. நம்மளுக்கு புக்ல வந்து ஒரு 2-3 லைனா இருந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி எழுதுனா உங்களுக்கு வந்து மார்க் கொஞ்சம் கம்மியாகும். இதுல இருந்து நம்ம என்ன பார்த்துக்கணும், இந்த கொஸ்டின் நம்ம படிச்சிருக்கோமா, இந்த கீ பாயிண்ட்ஸ் நம்ம படிச்ச ஆன்சர்ஸ்ல இருக்கா. ஓகேவா? இதுதான் நம்ம இதுல முக்கியமா பாக்குறது. இதுல வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீட்டெயில் வந்துட்டோமா. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா, கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் டைப். அதாவது டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியானா என்ன, அதனுடைய ஒரு எக்ஸாம்பிளுக்குமே வந்து சரி, ஈச் டைப்புக்குமே வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம், இனர்ஷியானா த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பாடி டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் மோஷன் influenced by an external unbalanced force is known as inertia. அதாவது நம்ம என்ன பண்ணிடுறோம், what are the types of inertia கேட்டிருக்காங்க. நம்ம எடுத்த உடனே வந்து அந்த டைப்ஸ்ன்னு ஆரம்பிக்காம ஃபர்ஸ்ட் இனர்ஷியானா என்ன அப்படின்றத சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த அவங்களுடைய டைப்ஸை வந்து சொல்றோம். ஓகேவா? இதுல வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன், பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷன், அதனோட ஸ்டேட் ஆஃப் மோஷன் வந்து சேஞ்ச் ஆகுறது. இது வந்து ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், பாடி டு சேஞ்ச் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். இது வந்து டைரக்ஷன் ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஓகேவா? இவங்களோட நேம்லயே இதெல்லாம் இருக்கு. அதாவது நம்மளுக்கு புக்ல வந்து நம்மளுக்கு தெளிவா பாயிண்டோட அந்த எக்ஸ்பிளனேஷனோட வித் எக்ஸாம்பிளோட இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம், இனர்ஷியானா என்னன்னு போடுறோம். இந்த கொஸ்டினுக்கு இனர்ஷியானா என்ன அப்படின்னு போட்டுட்டு டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ்ன்னு போட்டுட்டு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்மளுக்கு எக்ஸாம்பிளோட இருக்கு புக்ல. ஓகேவா? அதுதான் வந்து இப்போ நம்ம எழுதணும். ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு நம்ம அப்படிதான் ஆன்சர் பண்ணணும். எடுத்தோடனே அவங்க டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா தானே கேட்டிருக்காங்க, நான் டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா ஸ்டார்ட் பண்றேன். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன இனர்ஷியா அப்படின்னு கேட்டாலே அப்படின்னா என்ன, இனர்ஷியாவுக்கு மட்டும் இல்லை, வேற எந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்டாலுமே இப்படி அவங்களோட டைப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கனால ஃபர்ஸ்ட் அவங்க என்ன அப்படின்றத நம்ம எழுதிடணும். எழுதிட்டு அவங்களோட டைப்ஸ் போயிட்டு அவங்களோட அந்த டைப்ஸ்க்கான டெஃபினேஷன் எழுதிட்டு அது ஒரு டைப்க்கான எக்ஸாம்பிள் எழுதிட்டோம். இதை வந்து நம்ம ஃபுல்லா ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுல 5 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் அப்படின்னா அவங்களுடைய அந்த 3 லா என்னென்ன லா அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, எவ்ரி பாடி கண்டினியூஸ் டு பி இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் மோஷன் along a straight line unless it is acted upon by some external force. Next என்னன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் லால the force is directly proportional to the rate of change of linear momentum. The force
is directly proportional to the rate of change of ஓகேவா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இதுக்கான ஈக்குவேஷனோட இருக்கு F is equal to m into a ஓகேவா நெக்ஸ்ட் வந்து எங்களோட தேர்ட் லா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction இதுதான் வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா இதை வந்து நம்ம கான்செப்டா நம்ம சிக்ஸ்த்ல இருந்து படிச்சுட்டே வந்திருக்க ஒரு விஷயம் ஸோ இதை வந்து நம்மளுக்கு மனப்பாடமா இருக்கும் ஓகே செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சிச்சா இப்போ நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் லெசன்ல 2 மார்க்ஸ்ல 4 பார்த்துருக்கோம் 5 மார்க்ஸ்ல அதாவது லாங் ஆன்சர்ஸ்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்த்தாச்சு ஓகேவா நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஸ்டின்ஸ் டிஃபைன் ராக்கெட் ப்ரப்பல்ஷன் ராக்கெட் ப்ரப்பல்ஷன்னா என்ன இட் ஒர்க்ஸ் ஆன் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அதாவது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அண்ட் நியூட்டன்ஸ் தேர்ட் லாவால இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராக்கெட் ஃபில்டு வித் ஃபியூவல் hot gas ejected from rocket the equal and opposite reaction produced in combustion chamber the rocket escapes from gravity pull called escape velocity the mass of the rocket will decrease when the fuel is reduced okay the mass of rocket decrease the velocity will increase ஓகேவா இது வந்து நம்ம கீ பாயிண்ட் நம்ம இன்னும் கொஞ்சமும் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இது பண்ணி எழுதிக்கலாம் ஓகேவா இப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் டிஃபைன் இனர்ஷியா அண்ட் இட்ஸ் கிளாசிஃபிகேஷனா என்னன்னு பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் அப்ளிகேஷன் டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட் இது நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் மொமெண்ட் ஆஃப் கப்பல் நெக்ஸ்ட் டீட்டெயிலில் வந்து டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா அவங்களோட ஒரு டைப்புக்குமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் அதுக்கான வித் எக்ஸாம்பிளோட ஓகேவா நெக்ஸ்ட் என்ன நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா தேர்ட் லா அது மூணுத்தையும் வந்து இது பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் என்ன ராக்கெட் ப்ரப்பல்ஷன் இப்போதான் நம்ம பார்த்தோம் அதாவது அவங்க ஹாட் கேஸ் எஜெக்ட் ஆகுறது அதாவது மாஸ் ஆஃப் த ராக்கெட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஃபியூவல் வந்து ரெடியூஸ்ட் ஆகும் ஓகேவா இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா ஃபர்ஸ்ட் லெசன் முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன் ஆப்டிக்ஸ் இதுல வந்து ஷார்ட் ஆன்சரா யார் இருக்காங்க அதாவது உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து ஆன்சர் இருக்கு ஓகேவா ஆனா இது நம்மளுக்கு பத்தாது நாம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும் ஓகேவா அப்போ வாட் இஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் த ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட் த ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட் டு த ஸ்பீட் ஆஃப் வெலாசிட்டி ஸ்பீட் ஆஃப் லைட் ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட் டு த ஸ்பீட் ஆஃப் லைட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா mu is equal to c by v next வந்து state Snell's law the ratio of the sign incident and sign refraction ratio of sign incident and அதாவது இதுதான் sign incident and sign refraction is equal to the ratio of refractive indexes of two media ratio of refractive index of two media இதுதான் ஓகேவா இந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறோம் இதுதான் ஓகே நெக்ஸ்ட் ஸ்னெல்ஸ் லா பார்த்தாச்சா டிஃபைன் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்னா என்ன the amount of scattering of light is inversely proportional to the fourth power of its wavelength ஓகேவா amount of light அதாவது scattering of light is inversely proportional to the fourth power of its wavelength அப்ப என்ன பண்ணும் wavelength 4 ஓகேவா இங்க இந்த ஃபார்முலாவை அப்படியே இங்க டிஃபைன் பண்ணி எழுதியிருக்கோம் ஆனா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது பண்ணி இட் இஸ் டிஃபைன் அஸ் லாஸ்ட்ல திஸ் இஸ் கால்டு இந்த மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணி எழுதும் போது நம்ம வந்து கொஞ்சம் ஆன்சர் வந்து நம்மளுக்கு பெருசா தெரியும் ஓகேவா நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பிட்வீன் கான்கேவ் லென்ஸ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ் கான்கேவ் லென்ஸ்னா என்ன கான்வெக்ஸ் லென்ஸ்னா என்ன அதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும் இதுல வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து திக்கர் இன் மிடில் இது வந்து தின்னர் இன் மிடில் இது வந்து கான்வர்ஜிங் லென்ஸ் இது டைவர்ஜிங் லென்ஸ் இதுல இருக்கிறது எல்லாமே ரியல் இமேஜ் இது எல்லாமே விர்ச்சுவல் இமேஜ் இது வந்து ஹைப்பர் மெட்ரோபியா இருக்கிறவங்க யூஸ் பண்றது இது வந்து மயோபியா இருக்கவங்க யூஸ் பண்றது ஓகேவா இதுக்கப்புறம் நம்ம மயோபியானா என்ன ஹைப்பர் மெட்ரோபியானா என்ன அப்படின்றதுக்குமே நம்மளுக்கு ஒரு டிஃபரன்ஷியேட் வரும் அதுவுமே நம்ம படிக்கணும் வாட் ஆர் த காசஸ் ஆஃப் மயோபியா What are the causes of myopia?
In this effect, object cannot be seen clearly. It occurs due to the lengthening of eyeball. myopia வந்து நம்மளுக்கு எதனால வருது? ஐபாலோட லென்த்தன் ஆகிறதுனால வருது. நெக்ஸ்ட் இதனோட எஃபெக்ட் என்ன? ஆப்ஜெக்ட் cannot seen clearly. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து wider sky appear blue in color. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா the blue color is scattered to greater extent than red color. This scattering causes the sky appear in blue. why or traffic signal ready இந்த மாதிரி why questions எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதனால இந்த why questions எல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. The red light has highest wavelength. It travels longer distance in atmosphere. அதாவது நம்ம எங்க இருந்து பார்த்தோம்னாலும் நம்மளுக்கு தூரமா ஒரு ரெட் லைட் இருக்கு அப்படின்னும் போது அதை நம்மளால ஈஸியா கேட்ச் பண்ண முடியும். நம்ம கண்ணுக்குமே வந்து நம்மளுக்கு ஈஸியா தெரியும் இல்லையா? அதனாலதான் வந்து டிராஃபிக் சிக்னல் எல்லாம் வந்து ரெட் கலர் லைட் யூஸ் பண்றாங்க. பிகாஸ் இட் ஹேஸ் ஹையஸ்ட் வேவ் லென்த் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலுக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டு. ஓகேவா? 5ன்றது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எழுதி விடுவோம், அப்பதான் மார்க் வரும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். லைட் டிராவல்ஸ் அலாங் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். இதுவும் நம்மளுக்கு தெரியும். லைட் டஸ் நாட் நீட் எனி மீடியம் ஃபார் இட்ஸ் ப்ரொபகேஷன். The speed of light in vacuum or air is c is equal to 3 into 10 to the power 8. இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது நம்மளுக்கு 1 மார்க்ல கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகேவா? different colored light has different wavelength and frequency. different கலர்ல இருக்கிற லைட்லாம் வந்து different wavelength, different frequency இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து வயலட் கலருக்கு வந்து வயலட் கலர் லைட் ஹேஸ் த லோவஸ்ட் வேவ் லென்த் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெட் கலருக்கு ஹையஸ்ட் வேவ் லென்த் நம்ம இப்பதான் பார்த்துட்டு வந்தோம். ஸோ வயலட் கலருக்கு வந்து லோவஸ்ட் வேவ் லென்த், அதே ரெட் கலருக்கு வரும்போது ஹையஸ்ட் வேவ் லென்த். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்? அதாவது ஐ டிஃபெக்ட் என்னென்னது? மயோப்பியாவும் ஹைப்பர்மெட்ரோபியா என்னன்னு பார்க்க போறோம். இங்க எல்லாம் மயோப்பியா, இவங்க எல்லாம் ஹைப்பர்மெட்ரோபியா. மயோப்பியா யாரு? ஷார்ட் சைட்டட்னஸ். ஹைப்பர்மெட்ரோபியா லாங் சைட்டட்னஸ். corrected by using concave lens, corrected by using convex lens. far point has come to close. far point நம்மளுக்கு கிட்ட தெரியற மாதிரி. near point has moved to far. occurs due to the lengthening of eyeball. இது வந்து ஐபாலோட லென்த்தனிங்னால நம்மளுக்கு இந்த மாதிரி ஆகுது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்டனிங் ஆஃப் ஐபால். நெக்ஸ்ட் the distant image was formed before the retina. the nearby image was formed behind the retina. ஓகேவா? the focal length, இதனோட focal length reduce, இதுல இருந்து focal length increased. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்துட்டோம், செகண்ட் லெசனும் பார்த்துட்டோம். இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெசன்லாம் இந்த கொஸ்டினை படிச்சிடாம போயிடக்கூடாது, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் ரிவிஷன் பண்ணியாச்சு, செகண்ட் லெசனுமே ரிவிஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் லெசனுக்குள்ள போறோம். தெர்மல் பிசிக்ஸ். இதுல இந்த 1 கேலரி இம்பார்ட்டன்ட்டு, பாயில்ஸ் லா இம்பார்ட்டன்ட். அதாவது இதுவே இம்பார்ட்டன்ட் தான், இதுல இவங்களாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? டிஃபைன் 1 கேலரினா என்ன? அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்டு டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 கிராம் ஆஃப் வாட்டர் த்ரூ 1 டிகிரி செல்சியஸ். இதுதான் வந்து நம்மளுக்கு 1 கேலரி. ஓகேவா? பாயில்ஸ் லானா என்ன? at a constant temperature the volume of gas is inversely proportional to the pressure. ஓகேவா? வால்யூம் இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதுதான் இந்த ஃபார்முலா, இந்த ஈக்குவேஷன் எல்லாமே நம்ம மறந்துடக்கூடாது. இதுவும் எழுதணும். டெஃபினேஷன் எழுதிட்டு அதுக்கான ஃபார்முலா இருந்தால் மட்டும் தான் மார்க் கிடைக்கும், இல்லைன்னா ஹாஃப் மார்க் போயிடும். ஸ்டேட் லா ஆஃப் வால்யூம். At constant pressure, the volume of a gas is directly proportional to the temperature of the gas. Volume of gas directly proportional to the temperature of the gas. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா distinguish between ideal gas and real gas. இவங்க ரெண்டு பேருக்கான டிஸ்டிங்விஷ் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஆட்டம் ஆர் மாலிகுல் டு நாட் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர். ஐடியல் கேஸை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்க வந்து ஆட்டம் மாலிகுல் எல்லாமே வந்து அவங்க ரெண்டு பேருக்கு அவங்கக்குள்ள வந்து இன்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க. அதே வந்து ரியல் கேஸ் பார்க்கும்போது ஆட்டம் அண்ட் மாலிகுல் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர். நெக்ஸ்ட் நாங்க there is a interatomic or intermolecular force of attraction. இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா there is no interatomic or intermolecular force of attraction. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐடியல் கேஸோட ஈக்குவேஷன் வந்து டிரைவ் ஆனது பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அவகேட்ரோஸ் லா, அப்புறம் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஓகேவா?
இது வந்து நம்மளுக்கு இதோட தேர்ட் லெசன் வந்து ஓவர் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் லெசன் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி லெசனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்டே நம்மளுக்கு வந்து ஒரு டிஃபரன்ஷியேட் வந்திருக்காங்க. டிஃபைன் தான் இருக்கு இல்லையா? இது என்ன டிஃபனேஷன், அதாவது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா என்ன, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்ன அப்படின்றதுக்கான ஒரு டெஃபினேஷன் இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கான டிஃபரன்ஷியேட் கேட்டாலுமே நம்மளுக்கு எழுதுற மாதிரி இருக்கும் இது. ஓகேவா? இந்த இது அதாவது இதை படிச்சுட்டா அதுக்கு ஆப்போசிட்டா இது அப்படின்ற மாதிரி. amount of work done in moving unit positive அதாவது amount of work done in moving unit positive charge from infinity to electric force தான் வந்து இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கான டெஃபினிஷன். அதே வந்து நம்ம இங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை பார்க்கும்போது amount of work done in moving unit positive charge from இங்க வந்து infinity to electric force, இங்க வந்து from one point to another point electric force. இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லா என்ன, கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இதுதான் என்ன ஓம்ஸ் லா. ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் லென்த்தனிங் பண்ணி எழுதணும். இது வந்து கீ பாயிண்ட் தான். அதாவது உங்களுக்கு இருக்கிற கண்டென்ட் எல்லாமே வந்து ஷார்ட்டாக இருக்கு. ஓகேவா? P is equal to IR. What is the role of earth wire in domestic circuit? This wire provides a low resistance path to the electric current. The earth wire serves as a protective conductor which saves us from electric shocks. Next, long answer வந்துட்டோம். லாங் ஆன்சரில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கேட்காங்கன்னா வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரிக் கரண்ட்டு, ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். இந்த மாதிரி ஒரே வந்து ஆன்சர் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு இது வந்து ஷார்ட்டாக தெரியணுன்றதுக்காக இது நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆன்சர் பண்ணோம். ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் தான் வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டு. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து செகண்ட் கொஸ்டினா, அதாவது இது வந்து ஏ, இது வந்து பி. இதில் வந்து நேம் அண்ட் டிஃபைன் இட்ஸ் யூனிட், அதாவது ஆம்பயர். அதாவது என்ன பண்ணிட்டாங்க, அதாவது எலக்ட்ரிக் கரண்ட்டோடைய நேமை, அதாவது அதனோட யூனிட்டை டிஃபைன் பண்ணுங்கன்ற மாதிரி. அப்போ ஆம்பயர்னு சொல்லியாச்சு. அப்போ 1 ஆம்பயர் is equal to 1 coulomb per 1 second அப்படின்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா which instrument is used to measure the electric current, how should it be connected in a circuit? அப்போ which instrumentன்னு கேட்டுட்டோன்னே இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஆம்பயரு, இட் இஸ் இன் சீரீஸ் கனெக்ஷன். இது வந்து எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க சர்க்கியூட்லன்னு கேட்டிருக்காங்களா? அப்போ இட் இஸ் இன் சீரீஸ் கனெக்ஷன். இப்படி கேட்டோன்னே பட்டுன்னு இப்படி ஆன்சர் பண்ணிடக்கூடாது, அப்புறம் உங்களுக்கு கோவம் வந்துடும். நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். சரியா? State Joule's law of heating. Joule's law of heating என்ன, the heat produced in a resistor is directly proportional to யாருக்கு, square of the current, resistance, time. ஓகேவா? அதுதான் இது, square of the current, resistance, time. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து செகண்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா an alloy of nickel and chromium is used as the heating element. Why? ஏன் இவங்களை வந்து ஹீட்டிங் எலமெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹை ரெசிஸ்டிவிட்டி, ஹை மெல்டிங் பாயிண்ட்டு, நாட் ஈஸிலி ஆக்சிடைஸ். இதுதான் வந்து ரீசன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவு டஸ் அ ஃபியூஸ் ஒயர் ப்ரொடெக்ட் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ். ஓகேவா? த ஃபியூஸ் ஒயர் மெல்ட்ஸ், it disconnects the circuit. Okay, what are the advantages of LED TV over the normal TV? அப்போ என்னென்னலாம் அட்வான்டேஜ், பிரைட் குவாலிட்டி பிக்சர் இருக்கும், தின் சைஸாக இருக்கும், மோர் லைஃப் ஸ்பேனு. இதே வந்து மெரிட்ஸ் ஆஃப் எல்இடி பல்புன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்னென்ன மெரிட்ஸு, லோ பவர், நாட் ஹார்ம்ஃபுல், லோ காஸ்ட். ஓகேவா? இதுதான் வந்து இவங்களுக்கான ரீசன்ஸ். இதை வந்து நம்ம இப்படி சின்னதாக ஒன் வேர்டில் ஆன்சர் பண்ணக்கூடாது, கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா with the help of circuit derive the formula, அதாவது இந்த சர்க்கியூட்டை வச்சு இவங்களோட ஃபார்முலாவை நம்ம டிரைவ் பண்ணுறதா இருக்கும். இவங்க எல்லாமே சீரீஸாக கனெக்ட் ஆகிருக்காங்க, அதாவது சீரீஸ் கனெக்ஷன். இது வந்து பேரலல் கனெக்ஷன். சீரீஸ் கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் அக்கார்டிங் டு ஓம்ஸ்லா, ஓம்ஸ்லாவை பொறுத்த வரைக்கும் V is equal to IR இல்லையா? அப்போது V1னா என்ன, IR1. V2னா என்ன, IR2. V3னா என்ன, IR3. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், V is equal to V1 plus V2 plus V3. ஓகேவா? அப்போ இந்த V1 V2 V3 கிட்டலாம் நம்ம IR1 IR2 IR3 நம்ம இப்போ பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். IR1 IR2 IR3
3. அப்போ இவங்க எல்லாமே வந்து கனெக்டட் இன் சீரீஸ். ஸோ V is equal to IRS. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா பேரலல் சர்க்கியூட். பேரலல் சர்க்கியூட்ல அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா அதெல்லாம் இவங்க எல்லாமே வந்து சீரீஸாக கனெக்ட் ஆயிருக்காங்களா, அதனால அவங்க சீரீஸ் கனெக்ஷன். இவங்க எல்லாம் பாருங்க இப்படி பேரலாக கனெக்ட் ஆயிருக்காங்களா, இவங்க பேரலல் கனெக்ஷன். ஓகேவா? அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா அதே தான் I is equal to V by R. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், I1க்கு V by R1, I2க்கு V by R2, I3க்கு V by R3. ஓகேவா? இப்போ டச்சா அதே தான் I is equal to I2, I3. இவங்கள இது எல்லா இடத்துலையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணும் போது என்ன கிடைக்குது, I is equal to RP. ஏன்னா இது பேரலல் சர்க்கியூட். ஓகேவா? பேரலல் கனெக்ஷன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா V by RP is equal to V by R1, V by R2, V by plus V by R2, V by R3 அப்படின்னு வரும். இப்போ இங்க எல்லாத்துலயும் வந்து V வந்து காமன் இருக்காங்க. ஸோ நம்ம V வந்து வெளியே எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1 by RP is equal to 1 by R1, 1 by R3. புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதோட வந்து நம்மளுக்கு 4th லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th லெசன் ஃபிஃப்த் லெசனுக்குள்ள அக்வாஸ்டிக்ஸ்குள்ள போக போறோம். இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அன் எக்கோ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்கோனா என்ன? The sound reproduced due to the reflection of the original sound. ஒரு ஒரிஜினல் சவுண்டோடைய ரெஃப்ளெக்ஷன் ஆகி ஒரு அதே சவுண்டு நம்மளுக்கு திரும்பியும் ரீப்ரொடியூஸ் ஆகுறதுக்கு பேர் தான் என்ன, எக்கோ. ஸ்டேட் 2 கண்டிஷன் நெசசரி ஃபார் ஹியரிங் அண்ட் எக்கோ. ஒரு எக்கோ நம்ம கேட்கணும்னா அதுக்கான 2 கண்டிஷன் என்னென்ன? The minimum time gap between the original sound echo sound must be 0.1 second. The minimum distance required to hear an echo வந்து 17.2 meter. ஓகேவா? What are the medical application of echo வந்து ultrasonography. How can you calculate the speed of sound using echo? Speed of sound is equal to distance traveled by time taken. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ஸ். வாட் இஸ் longitudinal wave? The wave in which the particle of a medium vibrate along the direction of propagation. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா audible range of frequency. நம்ம வந்து எந்த சவுண்ட்ல இருந்து எந்த சவுண்ட் வரையும் நம்மளால கேட்க முடியும். இந்த சவுண்டுக்கு கம்மியாகவும் நம்மளால கேட்க முடியாது, இந்த சவுண்டுக்கு அதிகமாகவும் நம்மளால கேட்க முடியாது. ஓகேவா? ஸோ 20 ஹெட்ஸ்ல இருந்து 20,000 ஹெட்ஸ். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் டிஸ்டன்ஸ் நீடட் ஃபார் அன் எக்கோ. இப்போ தான் நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, மினிமம் டிஸ்டன்ஸ் நீடட் ஃபார் அன் எக்கோ வந்து 17.2 மீட்டர். நேம் 3 அனிமல் விச் கேன் ஹியர் அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன். அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன் ஹியர் பண்ணக்கூடிய ஒரு 3 அனிமல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ, டாக்ஸ் அண்ட் பேட். ஓகே. What are the factors that affect the speed of sound in gases? ஓகேவா? The density increases, the velocity decreases. The temperature increase ஆனா the velocity increase ஆகும். Humidity increase ஆனா velocity of sound increase ஆகும். 5th lesson over ஆயிடுச்சு. 5th lessonல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லாங் ஆன்சர்ஸ் பார்த்துருக்கோம், அதோட ஷார்ட் ஆன்சர்ல 4 பார்த்துருக்கோம். ஓகேவா? சாரி 5 பார்த்துருக்கோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெசன் 6 நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கு, ஹூ டிஸ்கவர் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியை யார் டிஸ்கவர் பண்ணா, ஹென்ரி பெக்கரல். which radioactive material is present in the ore of pitch blend. pitch blendல என்ன radioactive material present, அதாவது present ஆயிருக்கு, யுரேனியம். write any 2 element which are used for induction radioactive. okay, boron and aluminum. Write the name of the electromagnetic radiation which is emitted during the natural radioactive gamma rays. If A is a radioactive element which emits an alpha particle and produce 0.4 RF256, write the atomic number of the mass number of an element A. Atomic number வந்து 106, mass number 263. What is the average energy released from single fission process? 3.2 into 10 to the power minus 1 joule. Which hazardous radiation is cause for the genetic disease? Gamma radiation. What is the amount of radiation that may cause death of a person when exposed to it? 600.
when and where was first nuclear reactor built? அப்போ in 1942ல சிகாகோ யூஎஸ்ஏல. ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ், இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 மார்க்லயும் கேட்க சான்ஸ், சாரி இது 1 மார்க்லயும் கேட்க சான்ஸ் இருக்கு. எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் பெக்யூரல், ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணுமே இல்லை, இது எல்லாமே வந்து அவங்கவுங்க டிஸ்கவர் பண்ணவங்களோட நேம் தான் வரும். ஓகேவா? விச் மெட்டீரியல் ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் ரேடியேஷன், எந்த மெட்டீரியல் வந்து நம்மள ரேடியேஷன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணோம்? லெட். 3 feature of natural and artificial radioactivity, நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியில் இருக்க ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ நம்ம சொல்ல போகிறோம். அப்போ நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவ் என்ன? cannot be controlled, இவங்க வந்து can be controlled. இது வந்து ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், இது இன்டியூஸ்டு ப்ராசஸ். அட்டாமிக் நம்பர் மோர் தென் 83 இருக்கணும், இங்கே அட்டாமிக் நம்பர் லெஸ் தென் 83 இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஒன் ராய்ன்ட்ஜென், இது வந்து இம்பார்ட்டன்ட். The quantity of a radioactive substance which produces a charge 2.58 into 10 to the power minus 4 coulomb in 1 kg of air at standard pressure, temperature and humidity. Next என்ன பார்த்தீங்கன்னா state Soddy and Fagans displacement law. இப்போ இதில் alpha decay in a daughter nuclear 4 units of mass number 4 units of mass number and 2 units of atomic number will be decreased. இதே beta decayல daughter nucleus same mass number and atomic number will be increased by 1 unit. இதுதான் வந்து Soddy and Fagans displacement law. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க்கு. இது வந்து நம்ம ரொம்ப 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 சின்னதாக கொடுத்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு புக்கில் ஒரு பெரிய டேப்லர் காலமாக இருக்கும், லைக் ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் பெரிய டேப்லர் காலமாக இருக்கும். அதை படிச்சுட்டு போயிட்டு அந்த மாதிரி எழுதுங்க, சரியா? இப்போ ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ், காமா ரேஸ், இவங்க என்ன? ஹீலியம் நியூக்ளியஸ், எலக்ட்ரான்ஸ், ஃபோட்டான்ஸ். இவங்க வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ், நெகட்டிவ்லி சார்ஜ், இவங்க நியூட்ரல் சார்ஜ். அயனைசிங் பவர் ஹை, இவங்களுக்கு அயனைசிங் பவர் லோ, அயனைசிங் பவர் வெரி லோ. இதுதான். ஆனால் நம்ம வந்து புக்கில் நம்மளுக்கு பெருசாக இருக்கும், அதுதான் படிச்சுட்டு போகணும். இது வந்து படிக்க, சரியா? இது வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் நம்ம அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம், அங்கே போயிட்டு அங்கே எப்படி இருக்கோ அந்த புக்கில் அதை வச்சு தான் நம்ம படிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெசன் 7. அதாவது இப்போ நம்ம கெமிஸ்ட்ரிக்குள்ளே வந்தாச்சு. இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஃபிசிக்ஸ் பார்த்தோம், இப்போ நம்ம கெமிஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டோம். கெமிஸ்ட்ரிக்குள்ள வந்தாச்சு. லெசன் நம்பர் 7 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ். இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னா என்ன? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் த ரேஷியோ between the average mass of its isotope to 1/12th part of the mass of a carbon 12 atom. ஓகேவா? இன்னொரு வாட்டி ரீட் பண்றேன். Relative atomic mass of an element is the ratio between the average mass of its isotope to 1/12th part of the mass of a carbon 12 atom. Next, define atomicity. Atomicity அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா the number of atom present in the molecule is called atomicity. molecular present ஆயிருக்க number of atoms தான் வந்து atomicity அப்படின்னு சொல்றோம். What is molar volume of gas? Molar volume of gas அப்படின்னா 1 mole of any gas is occupied 22.4 liter. This volume is called as molar volume. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அவகட்ரோ லா. அவகட்ரோ லா என்ன? ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ் அண்டர் சிமிலர் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கண்டைன் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல். ஓகேவா? லாங் ஆன்சர். Give the salient feature of modern atomic theory. இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். an atom is no longer indivisible. ஆட்டமை வந்து நம்மளால டிவைட் பண்ண முடியாது. ஆட்டம்ன்றது வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல். the mass of atom can be converted into energy. mass of the atom வந்து நம்ம எனர்ஜியாகவும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். E is equal to mc square. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா atoms may not always combine into simple form. Atoms of different element may have same atomic masses. Okay va? Next, atoms of same element may have different atomic mass. Next என்ன பார்த்தீங்கன்னா write the application of Avogadro law.
அவகாட்ரோ லாவுடைய அப்ளிகேஷன். இதில் என்ன, இட் எக்ஸ்பிளைன்ஸ் Gay-Lussac's it helps in the determination of atomicity of gases. Molecular formula of gases can be derived from Avogadro's law. It determines the relation between the molecular mass and vapor density. ஓகேவா, நம்ம பெருசா எழுதணும், இந்த 4 பாயிண்ட் வந்து நமக்கு பத்தாது. சரியா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் 8 பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட். இதில் வந்து நம்மளுக்கு 2 இந்த கொஷின் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஆனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம படிக்க ட்ரை பண்ணணும். ஆனால் இந்த 2 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதில் என்ன பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ரஸ்ட், கிவ் த ஈக்குவேஷன் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட். ஓகேவா, ரஸ்ட் ஃபார்ம் ஆகுறதுக்கான ஒரு ஃபார்மேஷன் என்னென்ன, ரஸ்ட் அதாவது ரஸ்ட்னா என்ன, ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரௌன் லேயர் when the moist air exposed in iron surface. அதாவது ஒரு மாய்ஸ்ட் ஏர் வந்து ஒரு அயன் சர்ஃபேஸ்ல எக்ஸ்போஸ்ட் ஆகுது அப்படின்னும் போது தான் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரௌன் லேயர், ஒரு ப்ரௌன் லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் தான் வந்து ரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸ்டேட் தி நெசசரி கண்டிஷன் ஃபார் ரஸ்டிங் ஆஃப் அயன். அதாவது ரஸ்ட் ஆகிறதுக்கான ரீசன் மாய்ஸ்டர், வாட்டர், ஆக்சிஜன், இது 3. சரியா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் 9 வந்தாச்சு, சொல்யூஷன். இதில் ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபைன் த டேர்ம் சொல்யூஷன். சொல்யூஷன்னா என்ன? ஹோமோஜெனஸ் மிக்சர் ஆஃப் 2 or more substance is called solution. What is mean by binary solution? Binary solutionனா என்ன? A solution consists of solute and solvent called binary solution. ஒரு சொல்யூஷன்ல சொல்யூட்டும் இருக்கணும், சால்வெண்ட்டும் இருக்கணும், அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறத வேணான்னு சொல்றோம் binary solution. What is aqueous and non-aqueous solution? Give example. Water act as a solvent in solution. ஓகேவா, ஒரு சொல்யூஷன்ல வாட்டர் வந்து சால்வெண்ட்டா ஆக்ட் ஆகுது இல்லையா, அப்படி சால்வெண்ட்டா ஆக்ட் ஆகிற விஷயம், அந்த மாதிரியான சொல்யூஷன் எல்லாம் என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா aqueous solution அப்படின்னு சொல்றோம். ஓகே, எக்ஸாம்பிள் சுகர் இன் வாட்டர். எனி லிக்விட் அதர் தென் வாட்டர் ஆக்ட் அஸ் சால்வெண்ட் இன் சொல்யூஷன். அதாவது வாட்டரை தவிர்த்து வேற எந்த லிக்விட்லாம் வந்து நம்மளுக்கு சால்வெண்டா ஒரு சொல்யூஷன்ல ஆக்ட் ஆகுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து நான் அக்வஸ் சொல்யூஷன். இதுக்கான எக்ஸாம்பிள் சல்ஃபர். The aquatic animals live more in cold region. Why? ஓகேவா, கோல்டு ரீஜியன்ல அக்வாட்டிக் அனிமல்ஸ்லாம் வந்து ரொம்ப நாள் இருக்காங்களே, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. The solubility of oxygen in water is more at low temperature. ஓகேவா, this is the reason why they live more in cold region. ஓகேவா, கிளாரிஃபை, அதாவது இவங்கெல்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். ஓகேவா, அதாவது ஹைக்ரோஸ்கோபிக்ல யார் யார் வருவாங்க, டயக்ளூசன்ஸ்ல யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் ஹைட்ரேட்டட் சால்ட். ஹைட்ரேட்டட் சால்ட்னா என்ன? நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இன் வாட்டர். இதுல வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைன், ப்ளூ விட்ரியால். டிஃபைன் வால்யூம் பர்சன்டேஜ். அதாவது வால்யூமோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்றது கேட்காங்க. வால்யூம் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சால்வெண்ட் இன்டூ 100. இல்லைன்னா வால்யூம் பர்சன்டேஜ்ல இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூட் பிளஸ் வால்யூம் ஆஃப் சால்வெண்ட் இன்டூ 100. ஓகேவா, 2 இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங் ஆன்சருக்கு வந்தாச்சு. லாங் ஆன்சர்ல ரைட் நோட்ஸ் ஆன் சேச்சுரேட்டட் சொல்யூஷன், அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன். ஓகேவா, நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக எழுதணும். ஓகே, இதில் வந்து கீ பாயிண்ட்ஸ் இருக்கு, இம்பார்ட்டன்ட் தான் இருக்கு. இப்போ சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்லும் போது a solution in which no more solute can be dissolved in a definite amount of solvent at a given temperature is called saturated solution. ஓகேவா, இதே வந்து unsaturated solutionனா a solution which contain less solute than that of saturated solution. Saturated solution விட இவங்க கிட்ட வந்து கம்மியான solute தான் இருக்கும். This is called unsaturated solution. Write notes on various factor affecting solubility. அதாவது various factor that affecting solubility. அது யார் யாரு அப்படின்றது. நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். அந்த சொல்யூட்டும் அதோட சால்வெண்டோடைய நேச்சர். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். ஓகேவா, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ், டைலிகுவசன்ட் சப்ஸ்டன்ஸ், இவங்களை பற்றி எழுத போகிறோம். இவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தே அப்சார்ப் மாய்ஸ்டர் அண்ட் டு நாட் டிசால்வ். இவங்க வந்து மாய்ஸ்டர் அப்சார்ப் பண்ணிப்பாங்க ஆனால் டிசால்வ் ஆக மாட்டாங்க. வேறஸ் இவங்க பார்த்தீங்கன்னா வந்து தே அப்சார்ப் மாய்ஸ்டர் அண்ட் டிசால்வ்.
நெக்ஸ்ட் தே டு நாட் சேஞ்ச் தயர் ஃபிசிக்கல் ஸ்டேட். அவங்களோட ஃபிசிக்கல் ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகாது. தே சேஞ்ச் தயர் ஃபிசிக்கல் ஸ்டேட். இவங்க வந்து அமார்ஃபஸ் சாலிட், இவங்க வந்து கிறிஸ்டலைன் சாலிட். இவங்க யூஸ்ட் ஆஸ் ட்ரையிங் ஏஜென்ட், டிசால்வ் இன் வாட்டர் ஃபார்மிங் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இதுக்கு எக்ஸாம்பிளா வந்து சிலிக்கா ஜெல் சொல்றாங்க, இதுக்கு காஸ்டிக் சோடா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதோட வந்து நம்மளுக்கு 9th லெசன் எண்ட் ஆகுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th லெசன் பார்க்க போறோம். 10th லெசன்ல டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டிஃபைன் காம்பினேஷன் ரியாக்ஷன், கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் அன் எக்ஸோதெர்மிக் காம்பினேஷன் ரியாக்ஷன். ஓகேவா? டூ ஆர் மோர் ரியாக்டன் கம்பைன்டு டு ஃபார்ம் அ காம்பவுண்ட். ஓகேவா? ரெண்டு இல்ல அதுக்கு மேற்பட்ட ரியாக்டன்ட் வந்து கம்பைன் ஆகி ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன். இதுக்கான எக்ஸாம்பிள் கார்பன் ஆக்சிஜன் சேர்ந்து ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுதான். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்சபிள் இரிவர்சபிள். இதோட நேம்லேயே நம்மளுக்கு தெரியுது. ரிவர்சபிள்னா அகைன் திரும்பி அவங்களோட ஸ்டேஜுக்கே வந்துருவாங்க. ரிவர்சபிள்னா அவங்க அகைன் அவங்களுடைய நார்மல் ஸ்டேட்டுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதுதான். இது வந்து ஸ்லோவா நடக்கும், இது ஃபாஸ்டா நடந்துரும். இட் அட்டைன்ஸ் ஈக்குவலிபிரியம், இட் டஸ் நாட் அட்டைன் ஈக்குவலிபிரியம், இட் கேன் பி ரிவர்ஸ் அண்ட் இட் கேன் நாட் பி ரிவர்ஸ்ட். ஓகேவா? இந்த கொஸ்டினை படிச்சுட்டே போல அப்படின்னா கூட, இந்த கொஸ்டினா என்னன்னு தெரியாது, இந்த லெசனே எனக்கு தெரியாது அப்படின்னா கூட, ரிவர்சபிள் ரியாக்ஷன் இர்ரிவர்சபிள் அப்படின்னா நம்மளுக்கு பேர்லயே தெரிஞ்சிடும். ரிவர்சபிள்னா இவங்க வந்து திரும்பி அவங்களோட பழைய ஸ்டேட்டுக்கே வந்துருவாங்க. இர்ரிவர்சபிள்னா வந்து அவங்க பழைய ஸ்டேட்டுக்கு அவங்க வர முடியாது அப்படின்றது. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா வாட் ஆர் கால்ட் தெர்மோலைசிஸ் ரியாக்ஷன். தெர்ம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஹீட். இப்போ in thermal decomposition reaction the reactant is decomposed by applying heat. ஓகேவா? அந்த ரியாக்டன்ட் என்ன ஆகுறாங்க, ஹீட் அப்ளை பண்ணும்போது டீகம்போஸ் ஆயிடுறாங்க. தி ரியாக்ஷன் அக்கர்ஸ் பை அப்சார்பிங் ஹீட். அதாவது ஒரு ஹீட்டை அப்சார்ப் பண்ணும் போது அப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்குது இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் தெர்மோலைசிஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் வித் எக்ஸாம்பிள். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்னா என்ன, அதோட எக்ஸாம்பிளோட சொல்லுங்க அப்படின்றாங்க. When two compounds react, if their ions are interchanged, then the reaction is called double displacement reactor. இப்போ வந்து ஒரு ரெண்டு காம்பவுண்ட் வந்து ரியாக்ட் பண்றாங்க. ஓகேவா? அப்படி ரியாக்ட் ஆகும்போது அவங்களுக்குள்ள இருக்க அந்த அயான் வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்குள்ள இருக்க அந்த காம்பவுண்ட்குள்ள இருக்க அயான்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அதுதான் வந்து then the reaction is called double displacement reaction சொல்லிடுறாங்க. ஈவன் அந்த டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனே வந்து நம்மளுக்கு ரெண்டா பிரிகிறாங்க, precipitation reaction and neutralization reaction அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஓகேவா? நேச்சர் ஆஃப் ரியாக்டன்ட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட், அவங்களோட டெம்பரேச்சர், அவங்களோட கேட்லிஸ்ட், அந்த ரியாக்டன்ட்ல நம்ம போடுற கேட்லிஸ்ட், அதில் கொடுக்குற ப்ரெஷரு, அந்த ரியாக்டன்டோட சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? இதெல்லாமே தான் வந்து நம்மளுக்கு ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன். இதோட நம்மளுக்கு 10th லெசன் ஓவர் ஆகுது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11th லெசன். 11th லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட். ஓகேவா? இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சோப் அண்ட் டிட்டர்ஜென்டோட டிஃப்ரென்ஷியேட் கேட்காங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட். சோப் வந்து டஸ் நாட் யூஸ் இன் ஹாட் வாட்டர். இதை வந்து ஹாட் வாட்டர்ல யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பயோடிகிரேடபிள், இது வந்து நான் பயோடிகிரேடபிள். இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நம்ம புக்ல இருந்து எடுத்து படிச்சுக்கணும். சரியா? நேம் த சிம்பிளஸ்ட் கீட்டோன் அண்ட் கிவ் இட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. அதாவது கீட்டோன்னு அதோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. இதுதான் வந்து கீட்டோனோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. அதாவது கீட்டோன்ல இருந்து ஒன்று, அப்போ இது வந்து அசிட்டோன். ஓகேவா? இவங்க தான் அசிட்டோன், அவங்களோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா இது. சரியா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கால்டு ஹோமோலஜஸ் சீரீஸ், கிவ் 3 ஆஃப் இட்ஸ் கேரக்டர். ஓகேவா? ஹோமோலஜஸ் சீரீஸ்னா என்ன, அதோட 3 கேரக்டரிஸ்டிக். ஹோமோலஜஸ் சீரீஸ் இஸ் அ குரூப் ஆர் கிளாஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஹேவிங் சேம் ஜெனரல் ஃபார்முலா அண்ட் சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? சேம் ஜெனரல் ஃபார்முலா இருக்கும், சிமிலரான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஓகேவா? சில ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு சேம் ஜெனரல் ஃபார்முலா அண்ட் சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோலஜஸ் சீரீஸ் அப்படின்னு சொல்றோம். அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா they are involved சேம் கைண்ட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். இவங்க எல்லாமே வந்து சேம் கைண்ட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷனுக்குள்ளேயே இன்வால்வ் ஆவாங்க. ப்ரிப்பேர்டு பை சேம் மெத்தடாலே ப்ரிப்பேர் ஆவாங்க. ஆல் மெம்பர்ஸ் கண்டெயின் த சேம் எலமெண்ட் அண்ட் ஃபங்க்ஷனல் குரூப். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா how is ethanol manufactured from sugar cane. சுகர் கேன்ல இருந்து எப்படி எத்தனால் மேனுஃபேக்சர் பண்றாங்க, இதுக்கு வந்து ஒரு 3 மெத்தட் இருக்கு. ஓகேவா?
எத்தனால் இஸ் மேனுஃபேக்சர்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ் பை த ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் மொலாசஸ். அதாவது 3 மெத்தட்ஸ் இருக்கு. டைலூஷன் ஆஃப் மொலாஸ், அடிஷன் ஆஃப் நைட்ரஜன் சோர்ஸ், அடிஷன் ஆஃப் ஈஸ்ட்னு 3 டைப் இருக்கு. அதாவது 3 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த டைலூஷன் ஆஃப் மொலாசஸ்ல வந்து மொலாசஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைல்யூட்டட் இன் வாட்டர். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், வாட்டர்ல டைல்யூட் பண்ணிடுவோம். டு பிரிங் டவுன் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சுகர் டு அபவுட் 8 to 10%. அந்த சுகரோட கான்சென்ட்ரேஷனை வந்து 8 to 10% கொண்டு வர வரைக்கும். அடிஷன் ஆஃப் நைட்ரஜன் சோர்ஸ். Molasses usually contain enough nitrogenous matter. Next addition of yeastல the solution obtained in step. அதுல மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் இருக்கு. It is collected in large fermentation tank. Yeast is added to it. ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்து சுகர் கேன்ல இருந்து, அதாவது எத்தனால வந்து சுகர் கேன்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகேவா? இதுக்கு இப்போ நம்ம என்ன பார்த்து முடிச்சிருக்கோம், ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதாவது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு. கெமிஸ்ட்ரியுமே நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பயாலஜி வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ சொன்ன இது எல்லாமே வந்து நீங்கள் படிச்சிருக்க கொஷின்ல இது எல்லாமே கண்டிப்பாக இன்க்ளூட் ஆகிருக்கணும். மஸ்ட் இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் இதெல்லாம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம படிக்கிற ஆன்சர்ஸ்லையுமே இந்த எல்லா கீவேர்ட்ஸுமே இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி அடுத்து உங்களுக்கு பயாலஜி வீடியோ வரும். மறக்காம வீலான் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.